இலக்கியாவோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு உண்மையிலேயே இலக்கியா எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்துக்காக, அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அந்த வீட்ட விட்டு எப்படி தொரத்தப்பட்டாரு அப்படின்றது இலக்கியாவுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, நம்ம செய்யறதுக்கு வந்து தயாரா இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கௌதம பத்தி பூஜாவுக்கு முழு உண்மையும் தெரிய வந்துடுது. அதே மாரி பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம அடையறதுக்கு என்னென்னலாம் பண்றா அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இத வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டதுக்கு அப்புறமா இலக்கியாவால தாங்கிக்கவே முடியல. ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரு அப்படின்றது இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தான் தன்னோட சுயரூபத்த காட்டப் போறா. அதாவது இங்க நம்ம ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போதும் சரி, ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போதும் சரி, ரொம்ப அக்கறையா தெரிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம பூஜா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தா. கடைசியில தான் நெனச்சத அடையணும் அப்படின்றதுக்காக அவ எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பா அப்படின்ற உண்மை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வரப்போகுது. அதுவும் இல்லாம இப்போ பூஜா இருந்துகிட்டு, நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா அடையறதுக்காக, நான் யார் அதால யார் குறுக்க இருந்தாலும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அழிக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாரி தான் நிக்க போறா. முதல்ல இந்த பூஜாவுக்கு தெரியாது, நம்ம கௌதமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு? அதுவும் இல்லாம பழைய அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற மாரி ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. அப்படி இப்படின்ற மாரி எல்லா உண்மைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பூஜாவுக்கு தெரிய வருது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தான் நம்ம கௌதமோட உண்மையான பொண்டாட்டி. அதாவது ஃபோட்டோ ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருது. அத பூஜாவால வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, அந்த இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சாச்சு கூட, கண்டிப்பா கௌதம அடைஞ்சே தீருவேன். கௌதம வந்து பார்த்தீங்கன்னா அடையறதுக்கு யார் இடையா இருந்தாலும் அவங்கள கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம இலக்கியா வந்துட்டு பூஜா கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக வராங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் பின்னாடி சுத்துறத நிறுத்து. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அதாவது கௌதம் உன்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னால முடியாது இலக்கியா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற அந்த ஒரு நல்லவர். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள்கிட்ட கேட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால விட்டுக் குடுக்கவே முடியாது. கண்டிப்பா கௌதம நான் கல்யாணம் பண்ண தான் போறேன். கௌதமும் என்ன திரும்பி பார்க்க தான் போறாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நான் இவ்ளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் பூஜா. நான் சொல்றத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யி. இல்லன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து கௌதம பிரிக்கணும்னு நெனச்சேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வதம் பண்ணுவேன். அப்படின்ற மாரி சொல்லி இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூஜா எதையுமே கேட்கல. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா பயங்கர கோவப்பட்டு இந்த பூஜாவோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, இதுக்கு மேல என் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாரி வந்து நோக்கத்தோட வந்து சுத்திட்டு இருந்த அப்படின்னா, கண்டிப்பா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பூஜாவுக்கு ஒரு சரியான பாடத்த கத்துக் குடுக்குறாங்க. பூஜா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பயங்கர கோவம், பயங்கர ஆத்திரம் ஆகுறா. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது முதல்ல நல்லவளா இருந்தா. இப்போ கௌதமோட விஷயத்துல கெட்டவளா மாறிட்டா. கடைசியில இப்படி அஞ்சலி கூட போய் சேருவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அஞ்சலி கூட கை கோர்த்துக்கிட்டு நம்ம இலக்கியாவையும், கௌதமையும் பிரிச்சு கௌதம் அடையறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளானா இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.